உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025, தமிழுக்கு மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் மாதம் 9ஆம் தேதி 2025 மாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் தேதி வக்ரமாகின்றது. அவர் அசுர குரு என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் வக்ரமாகின்றார். சுக்கிரன் உச்ச பலத்திலே வக்ரமாகின்றார். இதனால் பலருக்கு அதிவிரைவான ஒரு நல்ல செயல்களும் நடக்க இருக்கின்றது. சிலருக்கு அதிவிரைவான வீண் செலவுகளும் ஏற்பட காத்திருக்கின்றது. குறிப்பாக திரைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு, இப்படி முக்கியமாக பல விஷயங்களிலே ஒரு ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நிறைய நடக்க காத்திருக்கின்றது. அதனால் இந்த வார நிகழ்வை கண்டிப்பாக காண வேண்டும். கொடுக்கப்படுகின்ற ஒரு குறிப்புகளை கவனமாக குறித்து வைத்துக்கொண்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக அனைத்தும் நன்மையாக மாறும் என்பதை கூறி இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். பாருங்கள். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் மிக ஒரு அற்புதமான நிலையிலே அமர்ந்து உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார். பல பெரிய மனிதர்களுடைய நன்மைகளால் இப்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல உங்களுக்கு நினைத்த காரியங்களை எல்லாம் தடையில்லாமல் நடப்பதற்கு கிரகங்கள் உங்களுக்கு வழிவிட்டு மனதிலே ஒரு சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கு அச்சாரம் நிறைய இப்பொழுது போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு கிரகங்கள் மாறும்பொழுது கிரகங்களுடைய ஒரு பார்வையினாலோ கிரகங்கள் பார்க்கின்ற இடத்தை பொறுத்தும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் நிகழும். அப்படி உங்களுக்கு இப்பொழுது பல வகையிலே உங்களுக்கு நன்மையான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. லாபஸ்தானத்திலே அமர்ந்து லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஒரு ராசியையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதனால் பல ஒரு நன்மையான காரியங்கள். அதே போல விரயஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவரும் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9 குடையவனும் உங்களுக்கு தனஸ்தானத்திலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தை எந்த விதமான தீங்குகளும் அண்டாமல், எந்த விதமான ஒரு பகையும் அண்டாமல், குடும்பத்திலே இருக்கின்ற அனைவருக்கும் நல்ல ஒரு புத்தியையும் கொடுத்து தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றி குடும்பத்திலே இதுவரை இருந்து வந்த உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி மனதிலே சந்தோஷத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்ற வகையிலே உங்களுக்கு கிரகங்கள் இப்பொழுது வழிவிட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக குருபகவானுடைய அருளாசி உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக இருக்கின்றது. தெய்வங்கள் உங்களை காத்து நிற்கின்றது. அதனால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் காரியங்களை தடையில்லாமல் நீங்கள் வெற்றிக்காக போராட வேண்டும். நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இந்த மேசராசி நண்பர்களுக்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு இப்பொழுது ராசியிலே இந்த வாரத்தின் துவக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் தேதி வரை இருக்கின்றார். அதனால் சொத்துக்கள் வாங்குவதற்கோ அல்லது சொத்துக்கள் விற்பதற்கோ, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ, அல்லது உங்களுக்கு தேவையற்ற வண்டிகளை விற்று பணமாக்கி அதை நல்ல ஒரு பொருளாக மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கோ இது ஒரு நல்ல நேரம். அதே போல உங்களுக்கு நிலங்கள் வாங்குவதற்கும் இது ஒரு அருமையான நேரம். குறிப்பாக ஒரு நீர்நிலைகளை அருகில் இருக்கின்ற ஒரு நிலங்கள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல கடல் வழி சார்ந்த சொந்தங்கள், கடலிலே நீங்கள் மீன்பிடித்து பிழைப்பு நடத்தக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது கடல் வழியாக சென்று வாணிபம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, இந்த 5ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் 5ஆம் தேதி வரை மிகவும் ஒரு அருமையாக இருக்கின்றது. அதே போல அதற்கு அடுத்தும் உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். காரணம், அந்த 4 குடையவன் உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு வந்து உச்சபலம் அடைகின்றார் குருவோடு இணைந்து. அதனால் உங்கள் வாக்குகள், உங்களுக்கு வார்த்தைகள் உங்களுக்கு தெய்வ சக்தியோடு வெளியிலே வர காத்திருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அது நடக்கின்ற விஷயமாக மாறிவிடும். நடக்காத ஒரு விஷயம் கூட கண்டிப்பாக நடந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை 5ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பெறுகின்றீர்கள். நாக்கிலே சரஸ்வதி குடிகொள்ளப் போகின்றார். பிறருக்கு எந்த வகையிலும் நீங்கள் உதவக்கூடிய நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக தன்னை அறியாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும்.
எதையுமே தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையை எளிய ஒரு வார்த்தைகளின் மூலியமாக நீங்கள் எளிதாக சொல்லி அதை முடித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே நடக்க காத்திருக்கின்றது. பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்பொழுது சுக்கிரன் உங்களுக்கு 2 குடையவன் வக்ரகதி அடைந்து இப்பொழுது 12ஆம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார். 12ஆம் இடத்திலே அமர்ந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏற்கனவே 6 குடைவன் புதன் அங்கேயே 12ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் என்றால், நீங்கள் 7 குடையவனாகவும் அவர் சுக்கிரன் வருவதால், மேசராசிக்கு துலாம் வீடு 7ஆம் வீடு, அந்த வீட்டிற்கு அதிபதியாகவும் சுக்கிரன் வருவதால் நீங்கள் நட்பு வட்டாரத்திலும் சரி, உங்கள் இல்லற துணையிடத்திலும் சரி, கொஞ்சம் செலவினங்களிலே கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே அதை குறிப்பிட்டிருந்தோம். ஒரு சில வாரங்களாகவே செலவினங்களில் கவனம் தேவை என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பொழுது அதே விரைவு பேருந்து போல உங்களுக்கு விரைவாக செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக செய்து முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே உங்களது இல்லத்தார் இருப்பார்கள். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அவர்களை கையாள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களிலே குரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சிற்றின்பத்தை நாடக்கூடிய சுக்கிரன் எதிலையுமே ஒரு உடனடி ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஒரு மிக வேகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதனால் நீங்கள் அவர்கள் பேச்சிற்கு மயங்கி நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கினால் அதில் வீண் விளைவுகளையும் வீண் செலவுகளையும் ஏற்படுத்திவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே எதிரிகளிடத்திலும் வந்து வரக்கூடிய சில எதிர்பாராத தனவரவுகள் வருவதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே நேரத்தில் இல்லறத்திலே தாம்பத்திய விஷயங்களிலே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். அதே போல திருமணமே ஆகாமல் நிறைய பேர் நீண்ட நாட்களாக வயது முதிர்ந்த நிலையிலும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இப்பொழுது ஒரு அருமையான திருமண வாய்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல 2ஆம் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த பலர் இப்பொழுது திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் அதிவிரைவாக திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தை போன்று நல்ல வரன்கள் வந்து சேர்ந்து உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. அந்த பலன்கள் எல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு அருள்பாலிக்க காத்திருக்கின்றார். அதே போல 2ஆம் இடத்துல குரு வந்து அமர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் தந்து கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். பலருக்கு இதில் ஒரு கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கின்ற பலர் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நேரத்தை வீணடிக்காமல் கண்டிப்பாக திருமணத்தை முடித்துக் கொள்ளலாம். நல்ல வரன்கள் வந்து சேரும். அதே போல தொழில் ரீதியாக அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பான நேரம்தான். உங்களுக்கு தொழில் சாணாதிபதி லாபத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களது எண்ணமும் சிந்தனையும் இப்பொழுது லாபத்தை நோக்கி மட்டும்தான் இருக்கும். அதே நேரத்தில் வெற்றியும் பெற்று விடுவீர்கள், அந்த லாபத்தையும் ஈட்டி விடுவீர்கள். ஆனால் நீங்கள் செலவினங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. குறிப்பாக மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு இது இப்பொழுது ஒரு நல்ல நேரம். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வரும். அதை சிக்கனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வீண் விரயமாக மாற்றிவிடக்கூடாது. ஆடம்பரத்துறை சார்ந்தவர்கள், அதாவது ஜவுளித்துறை, போக்குவரத்து துறை, அதே போல வண்டி வாகனங்கள் வாங்கி இருக்கின்றவர்கள், குறிப்பாக திரைத்துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது செலவினங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம். புதிய வரவுகள், புதிய விஷயங்களிலே நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வீண் விரயமாக மாற்றாமல் நல்ல சிந்தனையோடு நல்ல நட்புகளோடு உங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இருந்தால் நிச்சயமாக நல்ல வழியிலாக இருக்கும். தேவையற்ற நண்பர்கள், புதிய நண்பர்கள், இவர்களிடத்தை கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு புதிதாக ஏதேனும் ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுக்கு நட்பாக வரக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் மூலியமாக வீணாக சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இந்த காலங்களில் நடக்கும். அவர்களிடத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த வாரம் இனிமையாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கண்டிப்பாக பயன்பெற வேண்டும். மேசராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 4.